ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி வந்துங்க பன்னீர் பட்டாணி புலாவ் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுங்க. நான் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்துங்க பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. 100 கிராம் போட்டுக்கலாம், ஒரு 50 கிராம் சேர்த்து கூட போட்டுக்கலாங்க. இந்த பன்னீரை வந்துங்க இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பன்னீரில் வந்துங்க ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்குங்க உப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா இதிலேருந்து கலந்து விட்டுடலாம். பன்னீரில் வந்து நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இது வந்துங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க, கொஞ்சம் ஊறி விட்டு. இப்போ வந்துங்க பன்னீர் வந்து பொரிச்சிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஊறி இருக்குதுங்க. அது அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. இதில் வந்துங்க பன்னீர் வந்து பொரிச்சிடலாம். பன்னீர் வந்துங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வைங்க, அப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டுங்க, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துங்க புலாவ் வந்து தாளிச்சுட்டுலாம். அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேனுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது வந்துங்க 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 1 பட்டை போட்டுக்கலாங்க. 2 ஸ்டார் போட்டுக்கலாம். 3 கிராம் போட்டுக்கலாங்க. 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது கூட வந்துங்க 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. அடுத்தது வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடலாங்க. அடுத்து வந்துங்க 4 பச்சை மிளகாய் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூட வந்துங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அடுத்து வந்துங்க சின்ன தக்காளியாக 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. அதுக்கடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த மசாலா இல்லைங்க நல்லா வதக்கி விடலாம். இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. அடுத்தது வந்துங்க 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா போட்டுக்குங்க, இல்லாட்டி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க கூட அது போட்டுக்கலாம். அடுத்து வந்து கேரட் 1/2 கப்புங்க, பீன்ஸ் 1/2 கப் எடுத்துருக்கேன். இது உங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்குங்க, நான் வந்து இது போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பட்டாணியுமே பன்னீர் மட்டும் கூட போட்டு செய்யலாம். நான் வந்து இது போடுறேன். இது வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அடுத்தது வந்துங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை போட்டுக்கலாங்க. அடுத்து மல்லி இலை போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடலாங்க. புதினா மல்லியெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர் போட்டுக்கலாங்க. இந்த பன்னீர் போட்டு லைட்டாக மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். அடுத்தது வந்துங்க ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கீங்களா, அந்த ரைஸ் வந்து போட்டுடலாம். இதிலே வந்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இதிலே கலந்து விட்டுட்டோம்னா எண்ணெயெல்லாம் வந்து இதாகிங்க, ரைஸ் வந்து ஒன்று ஒட்டாமல்
சாப்பாடு வந்து நல்லா இருக்குங்க. அரிசி உடையாமல் நீங்கள் கலந்து விடுங்க. அடுத்தது வந்துங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணிங்க. 2 கப்புனால 3 கப் வந்து தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுலாம். இப்போ வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்குதுங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து லைட்டாக உரப்பாக இருக்கணுங்க இந்த தண்ணியில். அப்போ தான் வந்து அரிசி வெந்து வரப்போ கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்துங்க மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ வந்துங்க கொதி வர ஸ்டேஜ் வந்துச்சுங்க. அரிசியும் தண்ணியும் வந்து லெவலாக இருக்குது. இப்போ வந்துங்க மூடி போட்டு மூடிடலாங்க. வெயிட் போட்டுங்க. நான் 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருந்தேன். இப்போ வெயிட் போயிடுச்சுங்க, எடுத்துடலாம். ஆஹா, கம்மன்னு வாசனையோடு இருக்குதுவாங்க. பாருங்கள் புலாவ் வந்து சூப்பராக வந்துருக்குது. நல்லா உதிரியாக வந்துருக்கு பாருங்க, ஒன்று நட்டாமல். பாருங்கள் சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கறதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நான் வச்ச தண்ணியெலாம் அளவு கரெக்டாக இருக்குதுங்க. நாங்கள் எவ்வளோ பொழுன்னு இருக்குது. நீங்களும் இதே அளவுகளோடு போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. நான் போட்ட அளவுலே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் டேஸ்ட்டான பட்டாணி பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த புலாவ் கூட வந்துங்க நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சீரியஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வரும். மீண்டும் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.